ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னா காரக்குழம்பும் அவரைக்காய் முட்டை பொரியலும் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, அப்புறம் 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா காரக்குழம்பு இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். அதனால தான் நான் தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணதும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் பூண்டு, ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், பூண்டு பற்களை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் உருளைக்கிழங்கு கழுவி நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கினதும் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், நாங்கள் வீட்டிலே எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு. இந்து கல்லுப்பு தான் நான் எப்போவுமே சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். நிமிஷம் நல்லா கொதித்ததும் எண்ணெய்லாம் எவ்வளோ நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. நல்லா புளிப்பான காரக்குழம்பு ரெடி. அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு தூளுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அவரைக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காவை சேர்த்துட்டு நல்லா அது கூட சேர்த்து வதக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போது நம்ம ஒரு 3 முட்டை ஆட் பண்ண போகிறோம். 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றினதும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா அவரைக்காயோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்சமான அவரைக்காய் பொரியல் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். பாய்.